வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தாரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். திமுக தேர்தல் வாக்குறுதிகளில் 70% நிறைவேற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். எதிர்க்கட்சியினரின் அவதூறுகளுக்கு பதில் சொல்ல தமக்கு நேரமில்லை என்றும் விமர்சனம். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயசங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். 36 மணி நேரத்தில் 15 படுகொலைகள் நிகழ்ந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி புகார். தமிழகம் முழுவதும் கொலைக்களமாக மாறி வருவதாகவும் குற்றச்சாட்டு. பொறியியல் படிப்பிற்கு இன்று தொடங்குவதாகவிருந்த பொதுப்பிரிவினருக்கான கலந்தாய்வு ஒத்திவைப்பு. நீட் தேர்வு முடிவு வெளியாகி 2 நாட்களுக்கு பிறகு கலந்தாய்வு நடைபெறும் என அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. மாணவி ஸ்ரீமதி மரணம் குறித்து 2 பிரேத பரிசோதனை அறிக்கையில் வித்தியாசங்கள் உள்ளன. பலவந்தத்தை உறுதிப்படுத்தும் ஆதாரம் உள்ளதாக ஸ்ரீமதி தரப்பு வழக்கறிஞர் பரபரப்பு குற்றச்சாட்டு. முல்லைப் பெரியாறு அணை பாதுகாப்பு தொடர்பான மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. 5G சேவை சுகாதார சேவையில் புரட்சியை ஏற்படுத்தும். பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. இனி விரிவான செய்திகள். கோவை ஈச்சனாரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கி புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் சொந்த கட்சியில் நிலவும் அதிகாரப் போட்டி பிரச்சினையை திசை திருப்பவே சிலர் திமுக ஆட்சியில் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என சொல்லி வருவதாக குற்றம் சாட்டினார். பொத்தாம்பதுவாக எந்த வாக்குறுதியும் திமுக ஆட்சி நிறைவேற்றல என்று சிலர் இப்படி சொல்லிக்கிட்டே வராங்க. தன்மானம் இல்லாத, இனமானம் என்றால் என்னவென்றே தெரியாத கூட்டம் தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பார்த்து விமர்சிக்குது. திமுக ஆட்சி என்பது ஒடுக்கப்பட்டவர்களுக்காக ஒளி தரக்கூடிய ஆட்சி. பின்னர் கோவையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்த வாக்குறுதிகளில் 70% நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் எஞ்சியவையும் நிறைவேற்றப்படும் என்று கூறினார். தேர்தல் அறிக்கையிலே 60 70 விழுக்காட்டுக்கு அதிகமான வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். மற்றவை என்ன அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். உறுதியோடு சொல்றேன், மற்றவையும் படிப்படியாக உறுதியாக அண்ணா மீது ஆணையாக சொல்லுகிறேன், அது நிறைவேற்றப்படும். நமது தேர்தல் அறிக்கை சொல்லப்படாத பல திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறோமா இல்லையா? இதுதான் சொல்லாமல் செய்கிற பாணி. எனவேதான் எதிர்க்கட்சியுடைய அவதூறுகள், பழி சொற்களுக்கு பதில் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. பொள்ளாச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஆறுகுட்டி, பாஜக மாநில மகளிரணி செயலாளர் மைதிலி வினோ உட்பட தேமுதிக, அமமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 55,000 பேர் திமுகவில் இணைந்தனர். பின்னர் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் திமுகவை போல் வெற்றி தோல்விகளை சந்திக்க கட்சி நாட்டில் எதுவுமில்லை என்று கூறினார். கட்சிக் கொள்கைகளால் திமுக நிலைத்து நிற்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஆறுகுட்டி ஆதாயம் தேடிக் கொள்வதற்காக திமுகவில் இணைந்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இன்னைக்கு போய் ஸ்டாலின் கேட்ட கூட பிடிக்க முடியாது. ஆறுகுட்டி இன்னையோட சரி, இன்னைக்கு பார்த்து துண்டு போட்டா சரி, அடுத்த முறை எங்க பார்க்க போறாரே தெரியல. அண்ணா திமுக அப்படி இல்லை, என்னோட தான் அவர் இருந்தார் ஆறுகுட்டி. இன்றைக்கு அண்ணா திமுக ஆளுங்கட்சி இல்லை, அது ஆளுங்கட்சி, அது பயன்படுத்துறதுக்காக இன்னைக்கு தாவி இருக்கிறாரு. எப்படி வேடந்தாங்கல் பறவை போல காலத்துக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக் கொண்டிருக்கின்றார். திருப்பூர் சென்ற தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். கோவை சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு பல்லடம் வழியாக திருப்பூருக்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வடுகபாளையம் பகுதியில் பட்டாசு வெடித்து மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் பொதுமக்கள் அளித்த மனுக்களை ஸ்டாலின் பெற்றுக்கொண்டார். திருப்பூரில் இன்று நடைபெறும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். தமிழகத்தில் கடந்த 36 மணி நேரத்தில் 15 படுகொலைகள் நிகழ்ந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி புகார் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் கொலைக்களமாக மாறி வருவதாகவும் இதைக் கண்டு மக்கள் வீதியில் உறைந்து போயுள்ளதாகவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். உயிருக்கு ஆபத்து என புகார் கொடுத்தும் காவல்துறையினர் அலட்சியமாக இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே கடந்த 2 நாட்களில் தமிழகம் முழுவதும் 12 கொலைகள் மட்டுமே நிகழ்ந்ததாக தமிழக காவல்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நீட் தேர்வு முடிவுகள் இன்னும் வெளியாகாததால் இன்று தொடங்கவிருந்த பொறியியல் படிப்பு பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு தள்ளி வைக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவித்துள்ளார். நீட் தேர்வு முடிவு வெளியாகி 2 நாட்களுக்குப் பிறகு பொறியியல் கலந்தாய்வு நடைபெறும் என்றும் மாணவர்களின் நலன் கருதி கலந்தாய்வு மாற்றப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதியின் முதல் மற்றும் 2வது பிரேத பரிசோதனையின் முடிவுகளில் வித்தியாசங்கள் உள்ளதாகவும் அது பலவந்தம் ஏற்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தும் விதமாக உள்ளதாகவும் ஸ்ரீமதி தரப்பு வழக்கறிஞர் காசி விஸ்வநாதன் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கும் செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கும் என்னென்னா சில வித்தியாசங்கள் இருக்குது. இன்னும் சில காயங்களை எக்ஸ்ட்ராவும் சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் நம்மளுக்கு இன்னும் நிறையா அதில் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பலவந்தம் ஏற்பட்டிருக்குன்றதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் சந்தேகங்கள் வலுவாக தான் நம்மளுக்கு வருது. இதனிடையே வழக்கு நிலுவையில் உள்ளதால் ஜிப்மர் மருத்துவக் குழுவின் ஆய்வறிக்கையை ஸ்ரீமதியின் பெற்றோரிடம் தர விழுப்புரம் நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விடுவிக்கக் கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயசங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கடந்த 22ஆம் தேதி நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த 10 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாகவும் இத்தகைய நடவடிக்கைகள் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை வெகுவாக பாதிப்பதாகவும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சென்னை குரோம்பேட்டையில் உள்ள மாநகர போக்குவரத்துக் கழக பயிற்சி மையத்தில் 14வது ஊதிய ஒப்பந்தத்திற்கான 7வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் பங்கேற்றன. இதில் உடன்பாடு எட்டப்பட்டு பெரும்பாலான சங்கங்கள் கையெழுத்திட்டன. அதே நேரத்தில் ஒப்பந்த காலத்தை 3 4 ஆண்டுகளாக உயர்த்த எதிர்ப்பு தெரிவித்து அண்ணா தொழிற்சங்கம், சிஐடியு, ஏஐடியுசி உள்ளிட்ட 4 தொழிற்சங்கங்கள் கையெழுத்திடாமல் வெளிநடப்பு செய்தன. இதை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் சிஐடியு அறிவித்துள்ளது. இந்நிலையில் 14வது ஊதிய ஒப்பந்தம் வெற்றிகரமாக நிறைவேறியது என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இதனிடையே போக்குவரத்து சேவைகளுக்கான கட்டணங்களை உயர்த்தும் முடிவுக்கு பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக தொடர்பான வழக்குகளை செப்டம்பர் 9ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி தரப்பினர் தாக்கல் செய்த மனுவில் 2017ஆம் ஆண்டு நடத்திய பொதுக்குழுவை எதிர்த்தும் 2021இல் நடந்த செயற்குழுவில் கட்சி விதிகளில் திருத்தம் கொண்டு வந்ததை எதிர்த்தும் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாகவும் அனைத்தையும் விசாரிக்க சிறப்பு அமர்வை அமைக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டது. இந்த மனு நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு விசாரணைக்கு வந்தபோது சிறப்பு அமர்வு அமைக்கக் கோரி பதிவாளருக்கு கடிதம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கு கடும் அதிருப்தி தெரிவித்த நீதிபதி வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் நீதிபதியை மாற்றுவதுதான் தலைமை நீதிபதியின் வேலையா என கேள்வி எழுப்பினார். அதிமுக தொடர்பான வழக்குகளையும் செப்டம்பர் 9ஆம் தேதி தனது அமர்வில் பட்டியலிட வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். 2022ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பல்வேறு மொழிகளில் சிறந்த சிறுகதை, கவிதை, நாவல் உள்ளிட்டவைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டன. தமிழில் மல்லிகாவின் வீடு என்கிற சிறுகதைக்காக ஜி. மீனாட்சிக்கு பால சாகித்ய புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் யுவ புரஸ்கார் விருதில் தமிழில் தனித்திருக்கும் அரளிகளின் மதியம் என்ற கவிதை தொகுப்பாக எழுத்தாளர் ப. காளிமுத்துவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற நவம்பர் மாதம் 14ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் விழாவில் விருதுகள் வழங்கப்படவுள்ளன. இதனிடையே பால சாகித்ய புரஸ்கார் விருது தமக்கு அறிவிக்கப்பட்டது மகிழ்ச்சியளிப்பதாக எழுத்தாளர் மீனாட்சி தெரிவித்துள்ளார். மதுரையில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் கார் மீது காலணி வீசப்பட்டது தொடர்பாக 30க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி விளாங்குடி பகுதியைச் சேர்ந்த 3 பேர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இதை விசாரித்த நீதிமன்றம் நிபந்தனையற்ற மன்னிப்பை கேட்பதாக மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தது. சென்னையில் நடைபெற்ற கருணாநிதியின் நினைவு நாள் கூட்டத்தில் பேசிய திமுக எம்பி கனிமொழி, இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்க எண்ணுபவர்கள்தான் நாட்டை துண்டாக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். நாங்கள் ஒரு இந்து சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி விட வேண்டும் என்று நினைக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள்தான் இந்த நாட்டையே துண்டாட துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் அறநிலையத்துறை அதிகாரிகள் நடத்திய ஆய்வுப் பணிகள் நிறைவு பெற்றன. கோவிலில் உள்ள பழமையான தங்க ஆபரணங்கள், வைடூரியங்கள், பக்தர்கள் நன்கொடையாக அளிக்கும் நகைகள் உள்ளிட்டவை குறித்து கடலூர் மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் 3 நாட்களாக ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் விவரங்கள் அனைத்தும் சரியாக உள்ளதாகவும் முழுமையான ஆய்விற்கு பிறகு முழு தகவல்கள் தெரியவரும் எனவும் தெரிவித்தனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கருப்பு கொடி ஊர்வலம் நடத்தினர். பரந்தூர், தண்டலம், ஏகனாபுரம் உள்ளிட்ட 12 கிராமங்களை உள்ளடக்கி 4750 ஏக்கர் பரப்பளவில் 2வது விமான நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள 12 கிராம மக்களும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் பரந்தூர் கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி ஊர்வலம் நடத்தினர். பின்னர் ஓரிடத்தில் திரண்டு கோஷங்கள் எழுப்பி அவர்கள் போலீசார் கலைந்து போக செய்தனர். இதனிடையே ஸ்ரீபெரும்புதூர் காவல் உட்கோட்டத்தில் வரும் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம் நடத்த காவல்துறை தரப்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் துப்பாக்கி தயாரித்த வழக்கில் கைதான 2 இளைஞர்களை நீதிமன்ற காவலில் எடுத்து என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் கோரிமேடு பகுதியில் வாடகைக்கு வீடெடுத்து யூடியூப் பார்த்து துப்பாக்கி தயாரித்ததாக நவீன் சக்கரவர்த்தி, சஞ்சய் பிரகாஷ் ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு உதவிய கபிலர் என்பவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் நவீன் சக்கரவர்த்தி, சஞ்சய் பிரகாஷ் இருவரையும் 7 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்ததை அடுத்து இருவரிடமும் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதி நளினியின் பரோல் காலம் மேலும் 30 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நளினியின் பரோலை நீட்டிக்க கோரி அவரது தாயார் பத்மா சிறைத்துறை அதிகாரிகளிடம் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை சிறைத்துறை அதிகாரி தமிழக அரசிற்கு அனுப்பியிருந்த நிலையில் நளினியின் பரோலை 30 நாட்களுக்கு நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. 8வது முறையாக நளினிக்கு பரோல் நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சுற்றுவட்டார பகுதியில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் வெங்கடசமுத்திரம், சாமியாபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் பயிரிட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் உள்ள ஷாஹிப் சாதா அஜித் சிங் நகரில் கட்டப்பட்டுள்ள ஹோமி பாபா புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தை பிரதமர் மோடி நாட்டிற்காக அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, கடந்த 8 வருடங்களில் நாடு முழுவதும் 200க்கும் மேற்பட்ட புதிய மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவின் 5G சேவை ஊரகப் பகுதிகளில் சுகாதார சேவையில் புரட்சியை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இது கிராமங்களில் உள்ள ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த நோயாளிகள் பெரிய மருத்துவமனைகளுக்கு மீண்டும் செல்ல வேண்டும் என்ற கட்டாயத்தை குறைக்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். முல்லைப் பெரியாறு அணை பாதுகாப்பு தொடர்பான மனுக்களை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது. முல்லைப் பெரியாறு அணையின் ஆயுட்காலத்தை தீர்மானிக்க சுதந்திரமான, பாரபட்சமற்ற, தகுதி வாய்ந்த அறிவியலாளர்களை கொண்ட குழுவை அமைக்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரிய சேவ் கேரளா பிரிகேட் அமைப்பின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை விசாரிக்க கோரி வழக்குரைஞர் வில்ஸ் மேத்யூ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என். வி. ரமணா தலைமையிலான அமர்வு முன்பு கடந்த 12ஆம் தேதி முறையிட்டார். இதை ஏற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என். வி. ரமணா முல்லைப் பெரியாறு அணை பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை நீதிபதி எம்.ஆர். ஷா தலைமையிலான அமர்வு முன்பு பட்டியலிட பதிவாளர் அலுவலகத்திற்கு உத்தரவிட்டார். இதையடுத்து நீதிபதி எம்.ஆர். ஷா தலைமையிலான அமர்வு இன்று விசாரிக்கிறது. பீகார் மாநில சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் நிதிஷ்குமார் தலைமையிலான மகா கட்பந்தன் அரசு வெற்றி பெற்றுள்ளது. பீகாரில் பாரதிய ஜனதாவுடன் உறவை நிதிஷ்குமார் முறித்துக் கொண்டதைத் தொடர்ந்து அவர் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் உள்ளிட்ட மகா கட்பந்தன் கூட்டணி ஆதரவுடன் முதல்வராக மீண்டும் பொறுப்பேற்றார். இதையடுத்து புதிய அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நேற்று நடைபெற்றது. குரல் வாக்கெடுப்பின் மூலம் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் 160 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று நிதிஷ்குமார் அரசு வெற்றி பெற்றது. உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஷ்கண்டில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உலக அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு எதிராக தீவிரவாதம் மிகப்பெரும் சவாலாக இருப்பதாக தெரிவித்தார். தீவிரவாதத்தை அனைத்து வழிகளிலும் களைந்து பிராந்தியத்தில் அமைதியை, பாதுகாப்பை, ஸ்திரத்தன்மையை நிலவச் செய்ய இந்தியா உறுதிபூண்டுள்ளதாகவும் ராஜ்நாத் சிங் கூறினார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் பிறந்த நாளான இன்று அக்கட்சித் தொண்டர்கள் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தி வருகின்றனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் தங்கத்தேர் பவனி நடைபெற்றது. வள்ளி தெய்வானை சமேதராய் முருகப்பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் மங்களவாத்தியங்கள் முழங்க தங்கத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தேமுதிக நிர்வாகிகள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமுக தேர்தல் வாக்குறுதிகளில் 70% நிறைவேற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். எதிர்க்கட்சியினரின் அவதூறுகளுக்கு பதில் சொல்ல தமக்கு நேரமில்லை என்றும் விமர்சனம். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயசங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம்.
36 மணி நேரத்தில் 15 படுகொலைகள் நிகழ்ந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி புகார். தமிழகம் முழுவதும் கொலைக்களமாக மாறி வருவதாகவும் குற்றச்சாட்டு. பொறியியல் படிப்பிற்கு இன்று தொடங்குவதாகவிருந்த பொதுப்பிரிவினருக்கான கலந்தாய்வு ஒத்திவைப்பு. நீட் தேர்வு முடிவு வெளியாகி 2 நாட்களுக்கு பிறகு கலந்தாய்வு நடைபெறும் என அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. மாணவி ஸ்ரீமதி மரணம் குறித்து 2 பிரேத பரிசோதனை அறிக்கையில் வித்தியாசங்கள் உள்ளன. பலவந்தத்தை உறுதிப்படுத்தும் ஆதாரம் உள்ளதாக ஸ்ரீமதி தரப்பு வழக்கறிஞர் பரபரப்பு குற்றச்சாட்டு. முல்லைப் பெரியாறு அணை பாதுகாப்பு தொடர்பான மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. 5G சேவை சுகாதார சேவையில் புரட்சியை ஏற்படுத்தும். பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.